ஒரு உண்மை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அது உங்களின் நம்பிக்கையே இட்செல்ஃப் சோதிக்கும். ஏனெனில் ஒரு நாட்டின் உளவுத்துறைக்கு வந்த ஒரு எச்சரிக்கை, அது ஒரு மனிதனை பற்றி அல்ல, ஒரு மறைக்கப்பட்ட நாகரிகத்தை பற்றி. அந்த எச்சரிக்கை கூறியது, ancient narratives may not be myths but distorted memories of real events. இந்த ஒரு வரி நாம் புராணம் என்று டிஸ்மிஸ் செய்த அனைத்தையும் மீண்டும் திறந்து பார்க்க வைத்தது. ராவணன் அவன் ஒரு கதை பாத்திரமா அல்லது வரலாற்றின் நிழலில் மறைந்த உண்மையா? இந்த கேள்விக்கான பதிலை தேடி சில ஆய்வாளர்கள் இலங்கை மற்றும் தென்னிந்தியாவின் சில பகுதிகளில் ஆழமான ஆராய்ச்சிகளை தொடங்கினர். அங்கே அவர்கள் கண்டது பொதுவாக பேசப்படாத சான்றுகள். சில தொல்லியல் இடங்களில் மிகுந்த துல்லியத்துடன் கட்டப்பட்ட பழமையான கட்டிட அடிக்கோல்கள். அவை சாதாரணமானவை இல்லை, அவை ஜாமெட்ரியை புரிந்த ஒரு சமூகத்தின் சான்றுகள். நீரை சேமித்து விநியோகிக்கும் முறைகள் மழை காலத்தையும் வறட்சியையும் கணக்கில் கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தன. இது ஒரு சீரற்ற சமூகமா? அல்ல, இது ஒரு திட்டமிட்ட நாகரிகம். இந்த இடங்களில் கிடைத்த சில பொருட்கள் கார்பன் டேட்டிங் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது. அவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை என்று கூறப்பட்டது. அந்த காலவரிசை நாம் அறிந்த புராண காலத்தோடு ஒட்டுகிறது. இது சாத்தியமா அல்லது நாம் இதுவரை ஏற்றுக்கொள்ளாத உண்மையா? அந்த ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் வார்னிங் இன்னொரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டியது. Cross-cultural references suggest a powerful maritime kingdom in the Indian Ocean region. Maritime kingdom, அதாவது கடல்வழி பேரரசு. இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனெனில் ராவணனின் இலங்கை பழமையான இலக்கியங்களில் செல்வம் நிறைந்த கடல்வழி வணிகத்தில் முன்னேறிய ஒரு இடமாக வர்ணிக்கப்படுகிறது. அது வெறும் கற்பனையா? இல்லை, பழமையான உலக வர்த்தக வழித்தடங்கள் இந்திய பெருங்கடலை மையமாக கொண்டிருந்தன. இது ஒரு உண்மை. அந்த வழித்தடங்களை கட்டுப்படுத்தியவர்கள் அவர்கள் சாதாரண அரசர்கள் அல்ல, அவர்கள் பேரரசர்கள். இங்கேதான் சந்தேகம் ஆழமாகுகிறது. ராவணன் ஒரு கடல் பேரரசை கட்டுப்படுத்தியவரா? அப்படி இருந்தால் அவனை ஒரு அரக்கன் என்று மட்டும் சுருக்குவது எதற்காக? யார் அதை செய்தார்கள்? சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர், இது ஒரு நேரேட்டிவ் ஷிஃப்ட். ஒரு சக்தி வாய்ந்த எதிரியை மனித மனதில் தீமை என்று பதிய செய்வது. அது ஒரு அரசியல் ஆயுதம். வரலாற்றை